ஆமாம், கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் 6லேருந்து 12th வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் படி பார்த்திங்கன்னா வந்து 20ஆம் தேதி ஆரம்பிக்குது எல்லாருக்கும் வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்புக்கு. அதுக்கப்புறம் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 19ஆம் தேதி ஆரம்பிக்குது. 11th அண்ட் 12த்துக்கு மட்டும் 19th ஸ்டார்ட் பண்ணி 27th எல்லாருக்குமே மொத்தமாக முடியுது குவார்ட்டர்லி எக்ஸாம். அதுபடி பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி தமிழ் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்குது. அதுவும் வந்து கிளாஸ் 6லேருந்து 9 வரைக்கும். கிளாஸ் 10க்கு லீவு. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா 21, 22ஆம் தேதி லீவ் இருக்குது. 2 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஒன்று இருக்குது 24ஆம் தேதி. ஸோ மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு நாள் தான் லீவு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்களுக்கு மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் கண்டினியூஸாக வச்சுருக்காங்க. லீவே இல்லை நடுவில்.